உதாரண ஜாதகம் 4. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் பெண் ஜாதகரின் மன வாழ்க்கை சரியாக அமையாமல் போக காரணம் என்ன? இவங்க 1966 பார்ன் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களுடைய ஜாதக அமைப்பில் வந்து பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு. 5ல் வந்து குரு நல்ல உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. பட் அதர் காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு பர்சன். ஒரு திருமண வாழ்க்கை இவங்க எவ்வளோதான் எதிர்பார்த்தாலும் மன வாழ்க்கையில் ஒரு கணவர் வந்து டோட்டலாக இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கவே முடியாது இந்த பெண். 2வது, எத்தனை திருமணம் செய்தாலும் அவங்க டிபெண்ட்டாக தான் இருக்கணும். கணவருக்கு வந்து பணிவிடை செய்வதோ இல்லை கணவர் வீட்டில் இவங்கள வந்து முழுமையாக ஏற்றுக்கிறதோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் சோவாக தான் இருக்கும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசாவெல்லாம் பார்த்தா இவங்க கணவர் வீட்டில் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்க அப்படின்னா ஹாப்பியாக இருக்கலாம். பட் இவங்களுக்கு லக்னத்தில் சனி. ஸோ மைண்டு ஒரு இதுவாக இருக்கவே இருக்காது. நாம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நாம ஏன் இதை பண்ணணும், மற்றவங்க நம்ம சொல்கிறத கேட்டு இருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா லக்னத்தில் சனி ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரன் வந்து இவங்களுக்கு நீச்ச பலமாயிடுச்சு. அண்ட் இவங்களுடைய குடும்பக்காரக்கன் 2ல் ராகு, 2 கூடைய செவ்வாயும் சூரியன் வீட்டில், சூரியனும் 8ல் வந்து நீச்சமாக இருக்கார். ஸோ இவங்களுக்கு லைனாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனா, 7ல் சுக்கிரன் நீச்சன், 8ல் சூரியன் புதன் கேது. ஸோ இந்த 8ல் இருக்கக்கூடிய காம்பினேஷனே சரியில்லை. அண்ட் 8 கூடைய சுக்கிரனும் 7ல் நீச்சன். இவங்க ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு மனைவியாக வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க ரொம்ப நல்ல பெண்மணி, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஒரு டைவர்ஸ் ஆகி தான் இவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகணுங்கிறது விதி. ஸோ இந்த ஜாதகர் இப்படி ஒரு ஜாதகம் இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஒரு செகண்ட் ஒய்ஃபாக போகிறதுல தப்பே இல்லை. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா குடும்பத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ஜாதக கோளாறு இல்லை நட்சத்திரத்தில் ஏதாவது தோஷம் இருந்தால் உடனே அந்த மாதிரியான ஒரு முடிவை பெரியவங்க எடுக்கத்தான் செய்தார்கள். ஸோ இவங்க வந்து எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு திருமணம் ஆகி ஒய்ஃப் இறந்தவங்களோ இல்லை என்கேஜ்மெண்ட் பண்ணி நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணும் பொழுது இந்த சுக்கிரன் சூரியன் சந்திரனுக்கான ஒரு தோஷ நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குருவிலிருந்து எடுத்துக்கொண்டால் 9ஆம் இடத்தில் சனி பகவான், சனியிலிருந்து எடுத்துக்கொண்டால் 5ஆம் இடத்துல குரு. ஸோ இது வந்து பரம்பரையாகவே அவங்க குடும்பத்திலேயே ஸ்திரீ தோஷ ஜாதகம்னு சொல்கிறது, பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறதும். இதற்கு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தாங்க அப்படின்னா பிராயச்சித்தங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணாலே போதுமானது. நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.